ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2025க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னலான்றது நம்ம பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன்றது 6 ஜூன் 2025 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு 26 ஜூன் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், நைட்டு 11 வரைக்கும். ஸோ இந்த டைம்குள்ளே இது அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அப்ளிகேஷன்றது எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 27ஆம் தேதி வரைக்கும் அவங்க டைம் குடுத்துருக்காங்க. நைட்டு 11 மணி வரைக்கும். இன்கேஸ் நீங்க பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அத கரெக்ட் பண்றதுக்கு ஒரு டைம் குடுப்பாங்க. 1 ஜூலைலருந்து 2 ஜூலை வரைக்கும் இந்த டைம்ன்றது இருக்கும். நைட் 11 வரைக்கும். எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, 6 ஆகஸ்ட்லருந்து 11 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் அண்ட் வேக்கன்ஸீஸ் பார்த்தோம்னா, போஸ்ட்ன்றது 2 போஸ்ட் தான். கிரேட் சி, கிரேட் டி. இது குரூப் பிலயும், இது குரூப் சிலயும் நமக்கு வரும். ஸோ இந்த டோட்டல் வேக்கன்சி இதுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 261. இதுக்கு மேலேயும் கூடலாம். இது வந்து எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். ஸோ 12த் அதுக்கு ஈக்குவலன்ட் ஆனதும் நீங்க பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ 12th நீங்க பாஸ் பண்ணன்றது 1 ஆகஸ்ட் 2025க்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கணும். அப்போ 12th பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அது ஏஜ் கிரைட்டீரியாக்குள்ள இருந்தீங்கன்னா 100% பண்ணலாம். ஸோ ஸ்டெனோ கிரேட் சியை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். அண்ட் கிரேட் டியை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். இப்போ 18லேருந்து 30 வயசு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு குரூஷியல் டேட் குடுத்துருக்காங்க. இப்போ 18லேருந்து 30 வயசுன்றது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் 2/8/1995க்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது. அதே மாரி 1/8/2007க்கு அப்புறம் பொறந்திருக்க கூடாது. இந்த ஏஜ் கேப்குள்ள இந்த டேட்ஸ்க்குள்ள அவங்க பொறந்திருந்தாங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாரி கிரேட் டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 2/8/1998க்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது. 1/8/2007க்கு அப்புறம் அவங்க பொறந்திருக்க கூடாது. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன்றது இருக்கு. இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த டேட்ஸ்க்குள்ள தான் பொறந்திருக்கணும். பட் நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் குடுப்பாங்க. அதாவது இப்ப எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் இருக்கும். அப்போ 27 வயசுன்றது பிளஸ் 5 இயர்ஸ் வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்போ 32 வயசு வரைக்கும் நீங்க எஸ்சி, எஸ்டிக்குள்ள இருந்தா அப்ளை பண்ண முடியும். அதே மாரி ஒரு கேட்டகரிக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா தான் 10 இயர்ஸ் அது மாரி சொல்லிட்டு இங்க நமக்கு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இத நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம், பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் ₹100 தான். ஜெனரல் கேட்டகரி, ஓபிஎஸ், ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஸோ இதில வந்து நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், விமன் இந்த கேட்டகரிக்குள்ள வரதா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸம்ப்ஷன் குடுத்துருவாங்க. அண்ட் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மட்டும் தான். இந்த அப்ளிகேஷனே நமக்கு ₹100 தான். பட் இந்த அப்ளிகேஷன் நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, அத கரெக்ட் பண்ண நீங்க வந்து 1 ஜூலைலருந்து 2 ஜூலை வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்கல்ல, அந்த டைம்ல நீங்க அந்த அப்ளிகேஷன கரெக்ஷன் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ₹200. செகண்ட் டைம் பண்ணும்போது ₹500. அதாவது நீங்க அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணி, நான் இந்த கரெக்ஷன்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க ₹200 பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுவீங்க. மறுபடியும் ரியலைஸ் பண்றீங்க, ஐய்யயோ! நம்ம இன்னொரு தப்பும் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம மாத்தணும்னீங்கன்னா, அப்ப போம்போது ₹500 ஆகும். நான் சொன்ன மாரி அப்ளிகேஷனே ₹100 தான். அதுவும் இந்த கேட்டகரிக்கு ஃப்ரீ வேற. இதுல நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ல தப்பு பண்ணீங்கன்னா தான் இந்த பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸ நீங்க அப்ளை பண்ணும்போது, எல்லாத்தையும் பார்த்து தெளிவா என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அப்புறம் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபைனலா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிபிடி 1 பெர்ஃபார்மன்ஸும் உங்களோட போஸ்ட் பிரிஃபரன்ஸ் இது 2 வச்சு மட்டும் தான் உங்களுக்கு ஜாப்ன்றத அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்ல இப்போ சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல உங்களுக்கு 3 பேப்பர் தான் இருக்கும். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். இதுல ஒண்ணு 50 வந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. இது ஒண்ணுத்துக்கு ஒரு மார்க் தான். ஸோ டோட்டலா உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. டோட்டல் டைம்ன்றது 2 ஹார்ஸ் இருக்குது. இந்த டைம்ன்றது ரொம்ப சஃபிஷியன்ட்டான டைமு. இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியாவே பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உங்களுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்கு ஒரு ராங் கொஸ்டினுக்குமே. ஸோ ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்டேஷன்றது உங்களுக்கு 10 மினிட்ஸ் குடுப்பாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்க எது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுல எவ்வளோ ஸ்பீட் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் கிரேட் சிக்கும், அதே மாரி 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் கிரேட் டிக்கும் இருக்கணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டைப்பிங் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கிரேட் சியா இருக்குன்னா, நீங்க 40 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க. கிரேட் டியா இருக்கீங்கன்னா 50 மினிட்ஸ் டைம் தருவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்ன்றது பியூர்லி குவாலிஃபையிங் நேச்சர் தான். அதாவது இப்போ இது உங்களுக்கு மார்க் எடுத்து
இந்த மார்க் உங்க ஃபைனல் மார்க்ல ஆட் பண்ணி கட் ஆஃப் பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இத நீங்க குவாலிஃபை பண்ணா போதும். அவங்க சொன்ன டைம்க்குள்ள நீங்க குவாலிஃபை பண்ணா போதும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து sscgovernment.in இந்த வெப்சைட் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்க ஃபைல் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்றது பண்ணணும். அதாவது ஓடிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து ப்ரிஃபர்டு. அதாவது உங்க ஆதார் பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன ஆத்தென்டிகேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, இந்த எக்ஸாமோட எல்லா ப்ராசஸும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க எக்ஸாம் சென்டர் போறீங்க, உங்கள ஈஸியா வெரிஃபை பண்ணிறலாம். உங்களோட தம்ப் இம்ப்ரஷன எடுத்து. பயோமெட்ரிக்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி நீங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணல அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. பட் நீங்க எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி போகணும். அதே மாரி எங்கெல்லாம் உங்கள வெரிஃபை பண்றது அ பொசிஷன் வருதோ, உங்கள வெரிஃபை பண்றது மட்டும் மத்தவங்கள காட்டிலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதிகமா டைம் ஆகும். ஸோ பிரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பண்றது நல்லது. ஸோ ஃபோட்டோகிராஃப் டூ பி டேக்கன் டியூரிங் லைவ் அப்ளிகேஷன். அப்போ அப்ளிகேஷன் நீங்க பண்ணும்போது, லைவ்லயே அந்த ஃபோன்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். நீங்க வந்து அப்படியே லைவ்ல ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து ஸ்கில் டெஸ்ட்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த 2 வெப்சைட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ typing.baba.comல இங்கிலீஷ்க்கும், ஹிந்திக்கும் நீங்க 2த்துக்குமே டைப்பிங் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் ஹேண்டுக்கு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்க அ பிராக்டிஸ் பண்றது பண்ணிக்கலாம். ஸோ இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எஸ்எஸ்சி ஸ்டெனோ பிரிப்பேர் பண்ணலான்ற தாட்ல இருக்கீங்க. பிரிப்பரேஷன் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நான் நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டெனோ வந்து டார்கெட் பண்ண போறேன்னா, நீங்க தமிழ் ஆஸ்பிரன்ட்ஸ் கிளப் கோர்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான ஃபவுண்டேஷன்ல இருந்து பிஒய்க்யூ ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டா இது இருக்கும். ஸோ இதுவே உங்களோட பிரிப்பரேஷனுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும். அண்ட் இப்ப ஆல்ரெடி நான் பிரிப்பரேஷன்ல இருக்கேன். இந்த அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்றதுக்கு ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களோட பிரிப்பரேஷன அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க ஆல்ரெடி இந்த மாரி பிளானர் ஒண்ணு போட்டு குடுத்திருந்தோம். இந்த மாரி 60 டேஸ்ல நீங்க பிரிப்பேர் பண்றதுக்கு எல்லா டாபிக்ஸும் எப்பப்ப படிக்கணும், எப்பப்ப ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடுத்திருப்போம். இது ஆல்ரெடி எங்களோட டெலிகிராம் சேனல் குரூப்ல நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஒரு தடவ நாங்க ஷேர் பண்றோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணி உங்களோட பிரிப்பரேஷன்றது பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பிக்கு சயின்ஸ்ன்றது மேரத்தான் நம்ம போயிருப்போம். இந்த லாஸ்ட் மினிட் சயின்ஸ் மேரத்தான வந்து நீங்க ஒரு தடவ பார்த்துட்டு போங்க. ஸ்டெனோவ விட காட்டிலும் கொஞ்சம் நல்லாவே அதிகமாவே இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தாலே போதும். இதுக்கு மேல நமக்கு வரப்போறது கிடையாது. அதே மாரி டாப் 50 ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸும் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையுமே டாப் 50 கொஸ்டின்ஸ் போட்டுருப்போம். இது எப்படி இருக்கும்னா, டோட்டலா மொத்த சப்ஜெக்ட்டே கவர் பண்ற மாரியான கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸ லாஸ்ட் மினிட்ல நீங்க பார்த்துட்டு போறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு எங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். கமெண்ட் செக்ஷன்லயும் போடலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க் யூ.